ஹைர். இப்ப நாங்க முதல் பாடத்துல வந்து அந்த ஒற்றை எழுத்துக்களை எப்படி சொல்றேன்னு நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோமா இல்லையா? ஒற்றை எழுத்துக்கள்ல அந்த தனித்தனிய வார அந்த 28 29 எழுத்துக்களையும் நாங்க எப்படி சொல்றது என்று நாங்க என்ன செஞ்சோம் நாங்க பார்த்தோம். கவனிங்க, இந்த மூலியமா கவனிச்சுட்டு இருங்க. முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தாரேன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் அவதானமா கவனிச்சுட்டு இருங்க. அந்த ஒற்றை எழுத்துக்கள் இப்ப கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது என்ன வடிவங்கள்ல வரும் என்றதை தான் நாங்க என்ன செய்ய போறேன் இந்த பாடத்துல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். விளங்குதானே? இப்ப உதாரணத்துக்கு நாங்க முதலாவது நாங்க இந்த அலிஃப் எடுப்போம். இந்த இருக்குதானே முதலாவது என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? இந்த அலிஃப். குர்ஆன்ல இப்ப ஒற்றை எழுத்துல வர அலிஃப் தான் இது. அது இல்லாம கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள இந்த அலிஃப் வந்து எப்படி வரும்? இப்படி வரும். இதுவும் என்னதான் இது? அலிஃப். இதுவும் என்னதான் இது? அலிஃப். விளங்கமா சொல்றது? இந்த இப்படியும் வரும். எப்படி? நல்ல நினைவு வச்சுக்கொள்ளணும். நீங்க இதுக்கு பின்னால நீங்க இந்த பிள்ளை வரக்கூடாது. நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இருக்கிற அந்த திசையில இருந்து பாருங்க, உங்களோட வலது சைட்டுக்கு இப்படி போனிச்சுன்னு சொன்னா என்னது? அலிஃப். அதே நேரத்துல அது இப்படி வந்து இங்கல வந்துச்சுன்னா என்ன எழுத்து? லாம். இடது சைட்டுக்கு வந்தா என்னது? லாம். உதாரணத்துக்கு மூலம் உங்களுக்கு எழுதி காட்டுறோம் பாருங்க. கூட்டெழுத்துக்கள் 2-3 எழுதி காட்டுறோம் பாருங்க. இந்த அலிஃப் எப்படி அந்த கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள வருதுன்னு பாருங்க. இப்ப இது என்ன எழுத்து? ஒவ்வொரு எழுத்தா பிரிச்சு சொல்லுங்க. இது என்ன எழுத்து? லாம். இது என்ன எழுத்து? அலிஃப். பாருங்க, அப்ப இது நேரமா வந்திருக்கு இந்த அலிஃப். வளைஞ்சு வந்திருக்குது. விளங்குதானே? ரைட். அதே போல பாருங்க, அதே போல இதன் எழுத்து? ஜீம். இதன் எழுத்து? அலிஃப். இங்கெல்லாம் போயிருக்கு. இப்ப நாங்க பிரிச்சு பார்த்தா இங்கெல்லாம் போயிருக்கு. இந்த மாதிரி தானே வந்திருக்குது. விளங்குதா உங்களுக்கு? ரைட். அப்ப கூட்டெழுத்தாக வரப்போக்குள்ள அலிஃப் இப்படி வரும். இந்த மெத்தட்லயும் வரும். இந்த மெத்தட்லயும் வரும். இது முதலாவது அலிஃப். இரண்டாவது எழுத்து என்னது? இரண்டாவது எழுத்து பா. இந்த பா ஒரு நுக்தா கீழே வந்தா என்னது? ஒரு நுக்தா கீழே வந்தா பா. இந்த பா வந்து கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள பாருங்க இப்படி வரும். எப்படி? இப்படி வரும். அதே போல இந்த மாதிரி வரும். ஒரு நுக்தா கீழே வரும். பாக்கு ஒரு நுக்தா கீழே வரும். இப்படி வரும் பா. அதே போல இப்படி இந்த மெத்தட்ல வரும். இந்த 3 வடிவத்திலேயும் கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள வரும். நல்லா கவனிச்சுக்கணும். இம்ரான் கவனிங்க, அஷ்வாக் ஜயான் கவனிச்சு கொள்ளுங்க. இங்க நல்லா கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள இப்படி வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு எழுதி காட்டு, உங்களுக்கு எழுதி காட்டினா உங்களுக்கு பாருங்க. உதாரணத்துக்கு வார இந்த வடிவங்கள்ல தான் எழுதி காட்ட போறேன். இப்ப இந்த பா இதுங்க வந்திருக்கா இல்லையா? இது ஒற்றை எழுத்துக்கள்ல வாரது. கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள வார வடிவம் தான் இது. அப்ப இந்த கூட்டெழுத்த சேர்ந்து வந்திருக்கு. 2 எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. அந்த பா வந்திருக்கு. இந்த இது பா. அதே போல இன்னும் உங்களுக்கு எழுதுறேன்னு சொன்னா இந்த பா வந்திருக்கா இல்லையா? அடுத்த வந்திருக்கா இல்லையா? சொல்லுங்களே. வந்திருக்கு. அதே போல பாருங்க, இந்த பா வந்திருக்கா இல்லையா? அடுத்த அப்ப கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள பாருங்க, இந்த ஒற்றை எழுத்துல வாரமாய் வருதா? இல்ல. இந்த வடிவத்துல வருது, இந்த வடிவத்துல வருது, இந்த வடிவத்துல வருது. அப்ப பா வார வடிவங்களை நாங்க விலகி கொள்ளணும். பா வார வடிவங்களை என்ன செஞ்சு கொள்ளணும்? விலகி கொள்ளணும். அப்ப ஒற்றை எழுத்துல வார மாதிரியே வராது. கூட்டெழுத்துக்களாக சேர்ந்து வரப்போக்குள்ள, கூட்டெழுத்துக்களாக சேர்ந்து வரப்போக்குள்ள இந்த பணிய வார இந்த வடிவங்கள்ல வரும். இந்த பணிய வார வடிவங்கள்ல வரும். விலங்குதான் உங்களுக்கு சொல்றது. ரைட். இது இரண்டாவது எழுத்து பா. ரைட். அடுத்த எழுத்து பா. மூணாவது என்ன எழுத்து? மூணாவது என்ன எழுத்து?
தா. மூணாவது என்ன எழுத்து? தா வந்து இந்த ரெண்டு நுக்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 29ஆம் பக்கம் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு எழுத்துக்களாக எங்களுக்கு தந்து அதனுடைய அந்த கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது அந்த வார வடிவங்களை எங்களுக்கு என்ன செஞ்சு உதாரணங்களோடு எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த பாடங்களில் சொல்லி காட்டிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த முதலாவது அலிஃப் இருக்குது. இந்த அலிஃப் அது வார வடிவம்தான் இந்த பணியை போட்டு காட்டுகிறது. கூட்டெழுத்துக்களாக வரப்போக்குள்ள இந்த வடிவத்தில் வரும், அதே போல் இந்த வடிவத்தில் வரும். அதுக்குரிய உதாரணங்கள் தான் இந்த பணியை போட்டு காட்டி அந்த அலிஃப் வார அந்த வடிவத்தை சிகப்பு கலரால் என்ன செஞ்சுருக்கிறாங்க எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அதை நாங்கள் இந்த விலையை கொண்டால் சரி. அப்போ இப்படியெல்லாம் கூட்டெழுத்துக்களாக சேர்ந்து வரப்போக்குள்ள இந்த வடிவங்கள்ல எல்லாம் என்ன செய்யும்? அலிஃப் வரும். சும்மா நேராக வந்தால் மட்டும்தான் அலிஃப் அல்ல, இப்படி வளைஞ்சி இந்த மாதிரி வளைஞ்சி இந்த மெத்தடில் இப்படி வந்தாலும் அது அலிஃப் தான் என்கிறத நாங்கள் என்ன செஞ்சு விளங்கி கொண்டால் சரி. இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அதே போல் பா, இந்த பக்கத்தில் ரெண்டு எழுத்து வந்துருக்கிறாங்க, அலிஃப் அதே போல் பா. இந்த பா வந்து பாருங்கள் 3 வடிவத்தில் வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் ஒயிட் போர்ட்லேயும் என்ன செய்வேன் எழுதி அதை விளங்கப்படுத்துகிறேன், அதையும் பாருங்கள். இது ரெண்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த பாடத்தை நாங்கள் சரியாக இந்த எழுத்துக்கள் வார வடிவங்களை விளங்கி கொண்டு போகிறது தான் இந்த பாடங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். நாங்கள் ஒருக்கா இந்த எழுத்துக்கள் நாங்கள் சொல்லி பார்ப்போம். முதலாவது அலிஃப். அலிஃப் அலிஃப் அலிஃப். லாம் அலிஃப் லாம் அலிஃப். ஹம்ஸா லாம் அலிஃப். தா லாம் அலிஃப். ஜீம் லாம் அலிஃப். ஜீம் அலிஃப். ஹா அலிஃப். ப அலிஃப். இந்த மேல் இருக்கிறது அலிஃப் என்ன. அதே போல் பாருங்கள் பா 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 பா. இந்த மெத்தடில் வர பாகத்தை பண்ணி உதாரணம் தந்திருக்கிறாங்க. பா பா சீன் பா கோஃப் பா தா. அதே போல் இந்த மாதிரி வாரத்துக்குரிய உதாரணங்கள் தான் பணியை தந்திருக்கிறது. நூன் பா ஐன் பா நூன் பா. அதே போல் இந்த மெத்தடில் வாரத்துக்கு தான் இந்த பணியை தந்திருக்கிறது. ஜீம் பா லாம் ஹா பா லாம் நூன் பா கோஃப். அப்போ நாங்கள் இந்த எழுத்துக்களை இந்த வடிவங்களை நாங்கள் இந்த 2 எழுத்துக்களுடைய வடிவங்கள் தான் இந்த சிகப்பு கலரால் தந்திருக்கிறது. அதுக்கு நாங்கள் சரியாக விளங்கி கொண்டால் சரி. ஒவ்வொரு எழுத்தைக்களால் அந்த வடிவங்களை ஃபஸ்ட்டுக்கு தந்து போட்டு அந்த வடிவங்கள் கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது வார வடிவங்களை அந்த உதாரணங்களோடு எங்களுக்கு தந்து அதில் அந்த நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய அந்த எழுத்தை சிகப்பு கலரால் என்ன செஞ்சிருக்கிறாங்க அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. ஜஸாக்கல்லாஹ்.